ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நேரலை ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்களை சர்வ வல்லவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. இந்த ஆராதனையில தேவ பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? சர்வ வல்லவரே, உடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்த காரியம் தட்டைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. உங்க கிருபை பெரிதல்லவா ஆண்டவரே. பூமி தத்தளிப்புக்குள்ளே சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பா, உங்க இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. உங்க மனதுருக்கம் எங்கள் எல்லார் மேலையும் தேசத்தின் ஜனங்கள் மேல் வெளிப்படும்படியாக நாங்கள் கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறோம் அப்பா. உங்க ஒத்தாசை பெரிதல்லவா ஆண்டவரே. ஒத்தாசையினால் எங்கள் எல்லாரையும் நிரப்புங்க. ஆவியானவருடைய ஆளுகை இந்த ஆராதனை முழுவதும் நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்துல ஒரு விசை கூட இந்த நேரலை ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு விசை கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். இந்த நேரத்துல ஆராதனைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் சில நிமிடங்கள் தேவனை நாம் துதிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் நேசரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பலனாகிய கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் கோட்டையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை போஷிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில வாசம் செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாமல் நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களின் எண்ணி முடியாத அதிசயங்களில் செய்கிற தேவாதி தேவனை நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. காற்றின் கடலையும் அதட்டின தேவன், நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் அற்புதர் அப்பா, நீர் அற்புதர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா,
பாடுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தருகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் எந்த சூழ்நிலைகளில் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் வார்த்தை உண்மையுள்ள தேவன், அவர் வாக்குத்தத்தங்கள் தந்த தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தருகிற தேவன். இன்றைக்கு எந்த சூழ்நிலைகளில் காணப்பட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் தோல்வியாகவே முடிந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி ஒரு வேலை வேதனையோடு காணப்படலாம். ஆனா நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், தேவனை நாம் மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும். அவர் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வெற்றி தருகிற தேவன், அவர் ஜெயக்கொடி, அவர் வெற்றி தருகிற தேவன். அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். கோணலானதை செவ்வைப்படுத்துகிற தேவன், கரடு முரடானதை சமப்படுத்துகிற தேவன், அவர் ஜெயத்தை தருகிற தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களில் கூட இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். குடும்ப காரியத்துல அவர் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை அவர் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து நாம் துதித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? இருக்கிற இடங்களை உற்சாகமாக நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த பாடலை உற்சாகமாக ஒவ்வொரு அடிகளை உணர்ந்து நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. வார்த்தளிப்போம்
பரட்டங்கள் கட்டிடம் தாங்கிடும் பொருட்களாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படித்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹalleluya ஹalleluya. அவர் நமக்கு வெற்றி தருகிற தேவன். அவர் உங்களுக்கு வெற்றி தருகிற தேவன். உங்கள் காரியங்களில் அவர் வெற்றி தருகிற தேவன். ஹalleluya. அவர் வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறபடினால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? அவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்கினதற்கான நோக்கம் அவரை துதிக்கும்படியாக, அவரை பாடும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. ஆகவே ஹalleluya. இந்த நேரத்துல தேவன் நாம் துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல நம்மையும் தேவன் துதிப்பதற்காகவே அழைத்திருக்கிறார் அல்லவோ. அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை நாம் துதிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் பரிசுத்தமுள்ள தகப்பன் அல்லவோ, அவர் அன்புள்ள தேவன் அல்லவோ, அவர் உங்களை நேசிக்கிற தேவன் அல்லவோ, அவருடைய கிருபை அல்லவோ நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி துதித்து ஆராதனையோடு இந்த பாடலை நாம் பாடுவோமா. ஹalleluya. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை
ஆராதனை அப்பா, ஆராதனை சப்பா, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. சீனாய் மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலோ கன்மலைகளில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். சீனாய் மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலோ அல்லேலூயா. கன்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நீதியின் சமயம் வாசம் செய்தீர், நீர் மேல் ஆசைந்தீர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். நீதியின் சமயம் வாசம் செய்தீர், நீர் மேல் ஆசைந்தீர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை. நம்ம எல்லாரும் இணைந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர், எம் உள்ளத்தில் வாசம் செய்யும். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர், எம் உள்ளத்தில் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா,
காத்தருவே இயேசப்பா இன்னும் தேவை கிருபை தாருமே சர்வ வல்லவரே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் கண்ணிடுதே கிருபை
Sing
தேவன் சொல்லியிருக்கிறாரே, ஹல்லேலூயா, ஊக்கத்தோடு செபிக்கும்படியாக, ஒரு மனதோடி செபிக்கும்படியாக, கருத்தோடி செபிக்கும்படியாக தேவ சமூகத்துல இந்த நேரத்துல வருவோமா? தேவனுடைய சமூகத்தில் நம்ம தேசத்தை ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்க தேசத்தை நீர் ஆளுகை செய்ய சொல்லுவோமா? அப்பா, எங்க தேசத்தை நீர் ஆளுகை செய்ய. எங்க தேசத்தில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறவரே, இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகளினால் இந்த உலக நாடுகளே பாதிக்கப்பட்டு காணப்படுகிற இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறவரே, நீர் மனம் இறங்குவீராக. தேவ சமூகத்துல கேட்போம் ஆண்டவரே, எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குங்க, இந்த உலக நாடுகள் மீது மனம் இறங்குங்க. உங்க அற்புத கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படட்டும் அப்பா. உங்க அதிசய கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படட்டும் அப்பா, நீட்டப்படட்டும் அப்பா. தேவ ஆவியானவரே, அப்பா, எங்க தேசத்தின் மீது அசைவாடுவீராக, இந்த உலகத்தின் மீது அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நீர் ஆளுகை செய்ய, நீர் ஆளுகை செய்ய. எங்க தேசத்துல தேவனுடைய மனதுருக்க வெளிப்படட்டும். எங்க தேசத்துல தேவனுடைய மனதுருக்க வெளிப்படட்டும், மனதுருக்க வெளிப்படட்டும் அப்பா. அற்புதங்களை செய்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாட்களில் காணப்படுகிற ஆண்டவரே இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகளினால் எத்தனை பாதிப்புகள் ஆண்டவரே, எத்தனை வேதனைகள், எத்தனை துக்கங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, வருமான கர்த்தாவே பிரச்சனைகள் ஆண்டவரே, அப்பா, தொழில் பிரச்சனைகள் ஆண்டவரே, எவ்வளவு வேதனைகள் கர்த்தாவே. அப்பா, உமது ஜனங்கள் கர்த்தாவே ஆண்டவரே, உலகத்தின் ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களே. என் தேவன் மனம் இறங்குவீராக, என் தேவன் மனம் இறங்குவீராக. இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த சூழ்நிலைகளை மாற்ற என் தேவனால் மாத்திரமே ஆகும் ஆண்டவரே. உங்க அற்புத கரம் எங்க தேசத்தின் மீது, இந்த உலக நாடுகள் மீது வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இந்த வைரஸ் கிருமிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சரீரத்துல தேவனே உங்க சுகமளிக்கிற ரத்தத்தின் வல்லமை ஊடுருவி பாய்ந்து செல்வதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவங்க சரீரங்களில் காணப்படுகிற அந்த பொல்லாத வைரஸ் கிருமிகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் அந்த ஜனங்கள் சுகம் பெறட்டும், இயேசுவின் நாமத்தில் அந்த ஜனங்கள் சுகம் பெறட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, அந்த வைரஸ் ஆனது நாளுக்கு நாள் ஸ்ப்ரெட் ஆயிக்கொண்டே போகிறதே அப்பா. மனம் இறங்குவீராக ரட்சா, மனம் இறங்குவீராக. இந்த பாதிப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக, இந்த பாதிப்புகளில் இருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ஆண்டவரே. உங்க இரக்கம் வெளிப்படட்டும் அப்பா, உங்க இரக்கம் வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ரட்சா, உமக்கு நன்றி அப்பா. எங்க தேசத்துல காணப்படுகிற அப்பா உமக்கு பிரியம் இல்லாம காணப்படுகிற அக்கிரமங்கள், அநியாயங்கள் மாறட்டும் அப்பா, மாறட்டும், மாறட்டும் ஆண்டவரே. கொலைகள், கற்பழிப்புகள், வேண்டாத காரியங்கள் ஆண்டவரே, இந்த மதுபான காரியத்தினால் உண்டாகக்கூடிய தீமைகள், இது எல்லாம் எங்க தேசத்தை தீட்டுப்படுத்துகிறதே. எங்க தேசத்தை தீட்டுப்படுத்துகிறத பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இதற்கு பின்னாக இருந்து கிரியை செய்கிறத பொல்லாத பிசாசி கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஜனங்களை வஞ்சிக்கிறத பொல்லாத பிசாசி கிரிகள் இயேசுவின் வல்லமையில நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. எங்க தேசத்தை பாதிப்புக்குள்ளாக்குகிற பொல்லாத சத்ருவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. என் தேவன் தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக அப்பா, ஜனங்கள் மீது மனம் இறங்குவீராக. இந்த பாவ கட்டுக்குள் காணப்படுகிற ஜனங்களை நீர் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக ரட்சா ஆண்டவரே. இந்த மாதிரி பாதிப்புக்குள் காணப்படுகிற ஜனங்களை தொடுவீராக. அழிவின் பாதைக்குள் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தொடுவீராக ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா, ரட்சிக்கப்படட்டும். கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறியட்டும் அப்பா, அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர்தான் ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்காய் கல்வாரி சிலுவையில பாவங்களுக்காக, சாபங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க ரட்சா. அந்த ரத்தத்தின் வல்லமை இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜனங்கள் மீது வெளிப்படுவதாக, அனைத்து ஜனங்கள் மீது வெளிப்படுவதாக. அப்போ உங்க ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. என் தேவன் ஜனங்களை தொடுவீராக. எங்க தேசத்தை தீட்டுப்படுத்துகிற பொல்லாத பிசாசி கிரிகள் இயேசுவின் வல்லமையில நாமத்தில் அழிக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக. எங்க தேசத்தில்
எழுப்புதலின் அக்கினி நம்ம தேசத்துல ஊற்றப்பட வேண்டும். உலக நாடுகளை ஊற்றப்பட வேண்டும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு தேவனை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் சொன்ன தேவன். நம்ம பூமியில் அக்கினியை போட வேண்டும், அது பற்றி எறிய வேண்டும். எழுப்புதலின் அக்கினி போடப்பட வேண்டும். முன்மாறி காலம் மழை ஊற்றப்பட்டது போல இந்த பின்மாறி காலத்துல தேவ அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படணும், ஊற்றப்படணும். பின்மாறி கால மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த பின்மாறி கால மழை அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட வேண்டும். எழுப்புதலுக்காக இருக்கிற இடங்கள்ல நம் வாய்களை திறந்து ஜெபிப்போமா? நம்ம சபைகளில் எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும். எல்லா சபைகளிலும் எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும். தேசங்களை எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும். தேசத்தில் வெளிப்படுகிற இந்த எழுப்புதலின் அக்கினியானது ஒவ்வொரு நாடுகளிலும் பற்றி பிடிக்க வேண்டும். எழுப்புதலின் அக்கினியை ஊற்றுகிற தேவனே இறங்குவீராக. உங்க சித்தம் அதுவாக இருக்கிறது அல்லவோ? அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு சபைகளிலும் எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு சபைகளிலும் எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு சபைகள் மீதும் எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படுவதாக. எங்க தேசத்தில் எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படட்டும். எங்க தேசத்தில் எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படட்டும். விசேஷமாக எங்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை தேவன் ஆளுகை செய்வீராக. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணப்படுகிற எல்லா அசுத்த கிரியைகளும், தேவையில்லாத காரியங்களை தேவனுடைய
தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக. எழுந்தருளுவீராக எழுந்தருளுவீராக. உமது வல்லமை விளங்கச் செய்வீராக. உங்க மகிமை விளங்கச் செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது கூட இருக்கிற இடங்கள்ல தேவனை இந்த உலகத்தில் நீங்க என்ன படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இதுவரைக்கும் என்ன ஜீவனோடு வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, உங்க கடந்து போன ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வருடங்களிலும் திரும்பி பாருங்க. இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கல்ல, எப்படி, எதுக்காக, யாருக்காக? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. அது என்னதுன்னு சொல்லி கேளுங்க. அது என்னதுன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரை என்ன இந்த உலகத்துல ஜீவனோடு வச்சிருக்கிறீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு என் மேல ஒரு பெரிய நோக்கம் உண்டுப்பா. அது என் வாழ்க்கையில நிறைவேறணும். அதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? தனிப்பட்ட விதத்துல நீங்க அர்ப்பணிங்க, குடும்பமா அர்ப்பணிங்க. நிச்சயமா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயமா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு உண்டு, உங்க குடும்பத்தோடு உண்டு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. இந்த நாட்களில் குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து, பொருளாதார சூழ்நிலைகளை நினைத்து, சரீர பலகீனங்களை நினைத்து, பலதர காரியங்களை நினைத்து சோர்ந்து போகிறீங்களா? மற்றபடி வார்த்தைகள் உங்களை வேதனைப்படுத்துகிறதா? உங்களை துக்கப்படுத்துகிறதா? கலங்காதீர்கள் கலங்காதீர்கள். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஆண்டவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. சோர்ந்து போகிறார்கள், சோர்ந்து போகாதீங்க. மற்றவர்களுடைய வார்த்தைகள் உங்களை துக்கப்படுத்துகிறதா? உங்களை வேதனைப்படுத்துகிறதா? வேதனைப்படாதீர்கள் வேதனைப்படாதீர்கள். அந்த வார்த்தைகள் மூலமாக இன்னைக்கு நீங்க காயப்படலாம். அந்த காயத்திற்கு பின்னாடி தேவன் உங்களை பயன்படுத்துகிறதற்கு சித்தம் வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. அவர் உங்கள் மேல வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்ன உங்க கரத்துல தருகிறேன். என் குடும்பத்தை உங்க கரத்துல தருகிறேன். என்ன உங்க கரத்துல தருகிறேன். என் குடும்பத்தை உங்க கரத்துல தருகிறேன். சொல்லுவோமா? அப்பா, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். அப்பா, என்னை தருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவர்களாய் தருகிறேன் தருகிறேன். கரத்து என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். கரத்து என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஒப்பு
அப்பா என்னை உருவாக்குங்க, உங்க ராஜ்யத்தை கட்டும்படியாக என்னை உருவாக்குங்க, குடும்பமா உருவாக்குங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிற சொல்லுங்க அப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை உருவாக்குங்க, உருவாக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்முடைய சபையின் குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தேவன் நம்ம சபையின் குடும்பங்களை ஆளுகை செய்யணுமே. தேவன் நம்ம சபையின் குடும்பங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளணுமே. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆளுகை செய்வீராக. தேவன் இரத்த கோட்டைகள் ஒவ்வொருத்தரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் அப்பா பொறுப்படுகிற ராஜா, பொறுப்படுகிற ராஜா. ஒவ்வொருத்தருடைய வாகனங்களையும் அப்பா உங்க ரத்தத்தினால் முத்திரை போட்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய கர்த்தாவை குடும்பங்களினுடைய ஒவ்வொருத்தருடைய கர்த்தாவை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய இரத்த கோட்டைகள் மறைப்பீராக. உங்க ரத்தத்தினால் முத்திரை போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கு இந்த ஆபத்து பிரச்சனைகள் வராதபடி தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். அக்கினிமதில் போடுவீராக. பொல்லாத பிசாசான எந்த விதத்திலும் இந்த பிள்ளைகளை தொடாதபடி தேவன் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக, செழிப்பாக்கி கொடுப்பீராக. ஒவ்வொருத்தரையும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் போஷிப்பீராக, நடத்துவீராக, வழி நடத்துவீராக. போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பீராக. இரத்த கோட்டைக்குள் மறைப்பீராக. உடைமைகளை பாதுகாப்பீராக. தேவனுடைய ஆளுகை இந்த பிள்ளைகள் இந்த சபை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட இந்த நேரலை நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும், இப்போது பங்கு பெற்றிருக்கிற ஜனங்களுக்காகவும், இன்னும் இந்த நேரலை இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிற இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆளுகை செய்வீராக. தேவன் அந்த ஜனங்களை பொறுப்படுப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய பரிசுத்த அக்கினி எரியட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்க பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. உங்க பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ ஆளுகை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலைகளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பார்க்க போகிறார்களோ ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் நீர் மாத்திரமே ராஜா, நீர் மாத்திரமே. எந்த பாரங்களாக இருக்கலாம், எந்த வேதனையோடு இருக்கலாம், ஏதோ காரியங்கள் மனதை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம், ஏதோ எப்படி இருந்தாலும் அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி கொடுத்து என் தேவன் நமது பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறபடினால், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறபடினால், வெற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குடும்பங்கள சந்தோஷம், சமாதான ஐக்கியத்தினால் நிரப்புவீராக. பலவீனமாக யாராவது காணப்படுவார்கள் என்றால் என் தேவனுடைய சுகமளிக்கிற ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளுடைய சிரசின் மீது வந்து அமர்வதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பலவீனங்கள் சரீரங்களை விட்டு மறைவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை சரீரங்களில் இறங்கி கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் கைகூடி வருவதாக. என் தேவனுடைய ஆளுகை குடும்பங்களை வெளிப்படட்டும். நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பாரங்கள் வேதனைகள் மறைவதாக, மறைவதாக. நீர் ஆளுகை செய்கிறச்சா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. அப்பா நீ ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென் ராஜா. ஆமென், 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 ஆமென் ராஜா. ஹல்லேலூயா. எஸ், எஸ். வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும் ஆண்டவரே. எஸ், ஆமென், ஆமென், வெளிப்படட்டும். எஸ், ஆமென், ஆமென், ஆமென் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுக்கிறதற்காய் நன்றி, அற்புதங்களை நீ செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு தேவனை நம்ம ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல ஒரு காரியத்துக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். தேவனுடைய வருகை சீக்கிரமாக காணப்படுகிறது. இந்த உலகத்துல காணப்படுகிறது சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார்.
இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். முதலாவதாக அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல, நம்முடைய சாபங்களுக்காக இந்த உலகத்துல அவர் முதலாவதாக பிறந்து மரித்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உயிர் தெழுந்து வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபம். இந்த அவருடைய வருகையில நாம் கைவிடப்பட்டு போய்விட்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு காணப்படுகிற உபத்திரவ நாட்கள் அது மகா கொடுமையானது. அதை தாங்கிக் கொள்ள யாராலும் முடியாது. அந்த உபத்திரவ நாட்களில் நாம் காணப்படக்கூடாது. அவருடைய வருகையில நாம் போக வேண்டும். அதற்குள்ள பரிசுத்தத்தினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா? அதற்குள்ள பரிசுத்தம் நமக்கு வேணும். அதற்குள்ள பரிசுத்தத்தினால் ஆண்டவரே என்னை நிரப்புங்க சொல்லுவோமா? தேவனுடைய வருகையில நம்ம எதிர்கொண்டு போகிறதற்கு அவர் என்ன விதத்துல நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் எப்படி உங்க வருகையில நான் காணப்படணும்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் காணப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அதற்குள்ள பரிசுத்தத்தை தாங்க. உங்க வருகையில நான் எந்த சூழ்நிலை மேலும் நானோ என் குடும்பமோ எங்க குடும்பத்தின் நபர்களோ யாரும் சபையின் பிள்ளைகளோ யாருமே கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. எங்களுக்கு அறிமுகமானவர்கள் யாரும் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரே, உமது வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒருக்கா கேட்போமா? எஸ்ஸப்பா, உங்க வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. உங்க வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. உமது வருகையில உம்மை எதிர்கொண்டு வருகிற மனவாட்டிகளாய் நாங்கள் காணப்படணும். எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படட்டுமாப்பா. எங்களை குடும்பமாய் ஆயத்தப்படுத்துங்க. சொல்லுங்க, எங்களை குடும்பமாய் ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை குடும்பமாய் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்திகரிங்க ராஜா. ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகள் குடும்பத்தார் எல்லாரையும் சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்கப்பா. சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆயத்தப்பட வேண்டும் என்கிறதான உணர்வு உருவாகட்டும். எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டுமே. ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை இயேசுவின் வருகையை குறித்ததான ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளேயும் உருவாகும். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமாய் நீ தந்த இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மட்டும் உம்மை பாடி துதித்து ஜெபிக்க ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. தொடர்ந்துள்ள பகுதி ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க, நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் இனிய நாமத்தில் ஜெபக்கேன் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில ஒரு சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். 100ஆம் சங்கீதம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 100. பிரதர் மதி அவர்கள் வாசிப்பார். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்குமாய் உள்ளது. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தந்த சங்கீதத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். சமூகத்தில் அப்பா மீனப்பா ஸ்தோத்திரம். பூமி குடிகள் எல்லோரும் சமூகத்தில் அப்பா ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க அவையோடு தந்த இந்த நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உண்மை பாடி ஆராதிக்க நீங்க தந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மீதியான பகுதி உங்களுடைய கரத்தை தருகிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுங்கப்பா. உங்களுடைய பாதுகாப்பின் கரங்கள் அப்பா ஒவ்வொரு
பேசலாம். தேங்க்யூ. கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. சர்வ வல்லவருடைய வல்லமை இந்த நாளிலே நம்முடைய வாழ்வில் அதிகமாய் வெளிப்பட போகிற தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே ஜெப சிந்தையோடு காணப்படும்படியாக அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. இந்த வேளையில சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிறோம், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த நாளிலே நம்மேல் தேவனின் நினைவுகள் நம் ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆராதனையில இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரின் நினைவுகள், நம்மேல் தேவனின் நினைவுகள் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நம்மேல் தேவனின் நினைவுகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைகள் மேல் மேலான நினைவுகள் காணப்படும், மேலான எதிர்பார்ப்புகள் காணப்படும், கல்வியை குறித்து மேலான நினைவுகள் காணப்படும். அவன் தாளந்துகள் திறமைகளை குறித்து பிள்ளைகள் அதிக தாளந்துகளிலே வளர வேண்டும், திறமைகளிலே வளர வேண்டும் என்று மேலான நினைவுகள், மேலான திட்டங்கள் காணப்படும். மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்தை குறித்து மேலான நினைவுகள் காணப்படும். விசேஷமாக குறிப்பிட்ட கல்வியை முடித்து பிள்ளைகள் அடுத்த மேற்படிப்புக்கு செல்லுகிற நேரத்திலே வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதான மேற்படிப்புக்கு செல்லுகிற காரியத்திலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து, உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் பிள்ளைகளை குறித்து மேலான நினைவுகள் காணப்படும். அதே போல சர்வ வல்லவராகிய நம் ஆண்டவர் பரம தகப்பன், என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தவர், என்னையும் உங்களையும் அழைத்தவர், ரட்சித்தவர், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக என்னையும் உங்களையும் மாற்றினவர். என் அன்பு சகோதரியை, நம் ஒவ்வொருவர் மேல, உங்க மேல மேலான நினைவுகளை உடையவராயிருக்கிறார். நாம் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற காரியங்கள், சர்வ வல்லவர் நம்மேல் வைத்திருக்கிற, நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள், நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் வைத்திருக்கிற வழிகள் மிக மிக பெரியவைகள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து சில நினைவுகள் இருக்கும். இப்படி முயற்சி செய்து சில காரியங்களை அச்சீவ் பண்ண வேண்டும், சாதிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில வழிகளை நாம் ஆராய்ந்து கொண்டிருப்போம், எண்ணிக்கொண்டிருப்போம், நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது, அதை போல நம்முடைய வழிகளை காட்டிலும் சர்வ வல்லவருடைய வழிகள் அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நான் என்னுடைய வாழ்க்கை குறித்து நினைப்பதை காட்டிலும் பரம தகப்பன் சர்வ வல்லவர் இயேசு என்னுடைய வாழ்க்கை குறித்து நினைப்பது மிக பெரியது. அதை போல உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் நினைப்பதை விட பரம தகப்பன் உங்கள் வாழ்க்கை குறித்து நினைப்பது, உங்கள் வழிகளை குறித்து அவர் எண்ணுவது பூமியை விட வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அதே போல அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிதாயிருக்கிறது. ஒருவேளை
இன்றைக்கு ஆமென் பூமி முழுவதும் மிக கடினமான பாதை வழியாக ஆமென் சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கொள்ளை நோயின் தாக்குதல் உலகம் முழுவதும் ஒரு வித அச்சத்தை ஆமென் கொண்டு வந்திருக்கிற இந்த நாட்களில அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து உங்களை உற்சாகப்படுத்தி சொல்லுகிறேன், பரம தகப்பன் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்து அவருடைய நினைவுகள் பெரியவைகள். நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய எண்ணங்கள், அவருடைய வழிகள் மிக பெரியவைகள். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். விசேஷமாக நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவுகளை குறித்து அவர் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய நினைவுகள் மிக பெரியது. என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னோடு பேச மாட்டானா, என்னோடு பேச மாட்டாளா, என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னோடு இணைந்து நடக்க மாட்டானா, என்னோடு இணைந்து நடக்க மாட்டாளா என்று சர்வ வல்லவர் நம் ஒவ்வொருவரை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மிக பெரிதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நினைத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு இணைந்து நடக்கிற அனுபவம், இயேசுவோடு பேசுகிற அனுபவம் ஒரு உன்னதமான அனுபவம். காலையில எழுந்தவுடன், இயேசுப்பா இன்றைக்கு நீங்க என்னோடு பேசுவீங்களா, இன்றைக்கு என்னோடு நடப்பீங்களா என்று அவரிடம் கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, நாம் இணைந்து நடப்போமா, நாம் பேசுவோமா, நாம் உறவாடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே இணைந்து செயல்படுவோமா என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைந்து நடக்க அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிதான தேவனுடைய நினைவுகள், எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்று அவன் நினைப்பதை போல, சர்வ வல்லவர் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி பூமிக்குரிய வாழ்க்கையிலே பரம தகப்பன் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஒரு ராஜா இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிலேயாம் தீர்க்கதரிசியிடத்திலே அதிகமாய் கேட்ட பொழுது கூட, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி உணர்ந்தவனாக பதில் கொடுக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில ஐஸ்வரியத்தை கொடுக்கும். காரணம், சர்வ வல்லவர் பூமிக்குரிய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக மேலான நினைவுகளை உடையவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, வாழ்க்கை தரத்திலையும் நாம் உயர்ந்திருக்க வேண்டும், சிறந்திருக்க வேண்டும் என்பது தேவனின் நினைவுகள். தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்து மேலான நினைவுகளை உடையவராய் இருக்கிறது போல, ஆமென், சர்வ வல்லவரும் நம்முடைய வாழ்க்கை தரத்திலே உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு தாவீது ஆடுகளின் பின்தான் சென்று கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை தரம் அவ்விதமாகத்தான் இருந்தது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பாக, எதிர்காலத்தை குறித்த நினைவுகளாக ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் பரம தகப்பன் இந்த எப்பொழுதும் ஆராதனை உணர்வோடு இருந்ததான, தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தோடு இருந்த தாவீதை குறித்து என்ன நினைவு வைத்திருந்தார் பாருங்கள். ராஜாவாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்படியாக அவர் நினைவு வைத்திருந்தார். மாத்திரமல்ல, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். ஒருவேளை அவனுடைய நினைவுகள் எப்படி இருந்திருக்கும்? இந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தால் போதும் என்பது அவனுடைய நினைவுகளாயிருந்திருக்கும். ஆனால் கர்த்தரோடு எப்பொழுதும் உடனிருந்த யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினாலே
அந்த யோசேப்பை குறித்து சர்வ வல்லவருடைய நினைவுகள் எப்படி காணப்பட்டது? தேசத்திலேயே பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்திலே எகிப்து தேசத்திலே மாற்றும்படியாக அவனுடைய வாழ்க்கை தரத்தை குறித்து நினைவுடையவராக ஆண்டு தானியேல் யூதாவில் இருந்து பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு வருகிறான். ஆமென். அகதிகள் முகாம் என்று சொல்லப்படுகிற அனுபவமாய் கூட ஒருவேளை இருந்திருக்கலாம். அடிமைகள் தங்குகிறதான இடத்திலே தான் தானியேல் காணப்படுகிறார். இந்த அடிமைகள் தங்குகிறதான இடத்துல இருந்து கொண்டு அவனுடைய நினைவுகள் எப்படி இருந்திருக்கும்? யூத தேசத்திலே நான் சாதாரணமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு நல்ல ஃப்ரீயா இருந்தேனே, இங்கே என்னால் முடியவில்லையே, இந்த யூத தேசத்தில் நான் இருந்தது போல கர்த்தரனை மாற்றுவாரா இந்த பாபிலோனிலே என்று ஒருவேளை அவனுடைய நினைவுகள் காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் சர்வ வல்லவருடைய நினைவுகள் தெய்வ பயத்தோடு தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று நிலையிலே எண்ணிக்கொண்டிருந்த, சுத்தவானாக தன்னை காத்து கொண்டிருந்த தானியேலை குறித்து சர்வ வல்லவருடைய நினைவுகள் எப்படி காணப்பட்டது? அரண்மனையிலேயே 3வது ஸ்தானத்தில் இருக்கும் அளவிற்கு, அந்த ராஜாவின் கொலு மண்டபத்திலே வீற்றிருக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது சர்வ வல்லவருடைய நினைவுகளாய் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்து தன்னோடு பேச வேண்டும், என் மகன் என்னோடு பேச வேண்டும், என்னோடு நடக்க வேண்டும் என்று விரும்புவது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து மேலான நினைவுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவது போல சர்வ வல்லவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்கிற வார்த்தையை நிறைவேற்ற விரும்புகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்க வேண்டும், சிறந்திருக்க வேண்டும் என்று விரும்புவது போல பரம தகப்பனும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தரம் சிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நினைவுடையவராய் காணப்படுகிறார். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் வழிகள் ஒருவேளை சாதாரணமாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் பரம தகப்பனுடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, வாழ்க்கை தரத்தை குறித்து அவருடைய நினைவுகள் மிக பெரியவைகள். அம்மா, மிக பெரியவைகள். ஒரு வாசலை கர்த்தர் திறந்து, ஆமென், ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்து அநேகர் முன்னிலையிலே அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே புதிய சில காரியங்களை செய்து அவர் மேன்மைப்படுத்துவது அவருடைய நினைவுகளாய் இருக்கிறது. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்னும் எந்த அளவுக்கு இயேசுவிடத்தில் நெருங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கி வரும்படியாக, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வேளையிலேயும் மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்ததான எருசலேமிலே மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்ததான பேதுருவினுடைய வாழ்க்கையில, ஆமென், தேவனுடைய நினைவுகள் எப்படி நிறைவேறினது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவோடு இணைந்து நடந்து ஊழியம் செய்தவன் இந்த பேதுரு. இயேசு, ஆமென், எங்கெல்லாம் செயல்பட்டாரோ அங்கெல்லாம் வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தவன். இயேசு செயல்படுகிற இடத்திலே தானும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினவன். இயேசு தண்ணீரில் நடந்தால் தானும் தண்ணீரில் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினவன். கவனியுங்கள், இந்த பேதுருவை குறித்து இயேசு இடத்திலே சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று இந்த பேதுருவை குறித்து மிகப்பெரிய திட்டம் வைத்து சொல்லுகிறார். மிகப்பெரிய மேன்மையான திட்டத்தை வைத்து சொல்லுகிறார். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுருவை குறித்து மேலான திட்டமுடையவராகத்தான் வைத்து சொல்லி இருந்தார். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பாடு மரணங்கள் வந்த பொழுது இந்த பேதுரு இயேசுவையே மறுதலித்து விட்டான். இயேசுவை மறுதலித்து விட்டான். அதற்கு பிறகு போய் மனம் கசந்து அழுகிறான். இயேசு அந்த பேதுருனுடைய அவன் மறுதலித்ததை பார்த்துவிட்டு அப்படியே, ஆமென், தன்னுடைய ஜீவனை விடுகிறதை நாம் பார்க்கிறோம்.
கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே, அவன் மனம் கசந்து அழுது இயேசு உயிர்த்தெழுகிறது வரைக்கும் அவன் குற்ற உணர்வோடு ஒருவேளை இருந்திருக்க வேண்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று மேலான நினைவுகளை பேதுருவின் மேல் கர்த்தர் வைத்திருந்தது, இயேசு வைத்திருந்தது உண்மைதான். ஆனால் இயேசுவின் பாடு மரணங்களின் போது அவன் மறுதலித்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல் தடவை தரிசனமாகிறார், இரண்டாம் தடவை தரிசனமாகிறார், மூன்றாவது தடவையும் தரிசனமாகிறார். இவ்வளவு பெரிய நினைவுகளை இந்த இயேசு பேதுருவின் மேல் வைத்திருந்தாரே, மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தாரே. ஆனால் அவனுடைய நிலைமையோ பாருங்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். சீமோன் 2வது வசனத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இந்த பேதுருவின் மேல் மிகப்பெரிய நினைவுகளோடு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த பேதுருவை குறித்து கர்த்தருடைய வழிகள், இயேசுவின் வழிகள் மிக மிக பெரியவைகள். பாருங்க. ஆமென். பாடுகளின் போது மறுதலித்தவன் அதற்கு பிற்பாடு உயிர்த்தெழுந்தாச்சு. 3வது தரிசனம். இந்த நேரத்தில் பாருங்க, இவன் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய நினைவுகளோடு இந்த பேதுருவை குறித்து இயேசு இருக்கும் பொழுது இவன் மற்ற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போறேன். நீங்க யாராவது வாரீங்களான்னு கேட்டிருப்பான். நான் மீன் பிடிக்க போறேன், நான் இருந்து பார்த்தாச்சு, நான் இனி பழைய வேலைக்கு போறேன். ஆமென் ஆமென். மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, உன்னை பற்றி தானே அன்னைக்கு சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றெல்லாம் சொன்னாரு. இவன் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். உடனே மற்றவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அன்று இரவு முழுவதும் ஒன்றும் பிடிக்கவில்லை. இவ்வளவாய் மிக சாதாரணமாய் பேதுரு தன்னுடைய வாழ்க்கை குறித்து நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு பேதுருவின் வாழ்க்கையிலே எப்படி தன்னுடைய நினைவுகளை வெளிப்படுத்தினார், நிறைவேற்றினார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். முதலாவதாக, அன்பினாலே இயேசு பேதுருவினுடைய வாழ்க்கையில தம்முடைய திட்டத்தை, தன்னுடைய நினைவுகளை வெளிப்படுத்தினார். அதே அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 3வது தரிசனத்திலே இவர்கள் மீன்பிடிக்க போனார்கள். அதற்கு பிற்பாடு கரையில இயேசு அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு நல்ல சாப்பாட்டை எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு அவர்கள் திரும்ப திரளான மீன்களை பிடித்து கொண்டு வந்த பொழுது, பிரைஸ் தி லார்ட், அந்த மீன்களிலேயும் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல உணவுகளை ஆண்டவர் இயேசு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தன்னுடைய அன்பை அதிகமாக வெளிப்படுத்துகிறார். எத்தனையோ தரம் கூப்பிட்டு மேலான நினைவுகளை இந்த பேதுருவின் மேல் வைத்தும் இந்த பேதுரு சாதாரண நினைவுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்த பொழுது இயேசு அவனை வெறுக்கல, அதிகமாய் நேசித்தார். அதிகமாய் நேசித்து உணவுகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு எல்லாரையும் போஜனம் பண்ண சொல்லிவிட்டு போஜனம் பண்ணி முடித்த பிற்பாடு, கவனியுங்கள், கடல்ல இருந்து வந்ததும் உடனே நான் எத்தனை தடவை சொன்னேன், நீ திரும்ப இந்த வேலைக்கு போற அப்படி இப்படிலாம் கேட்கல. உடனடி ஆமென், சாப்பாடெல்லாம் உணவுகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு போஜனம் பண்ணி முடித்த பின்பு இயேசு அவனுக்கு நல்ல அன்பை வெளிப்படுத்தின பின்பு எல்லார் மத்தியிலையும்
ஒருவேளை கொஞ்சம் தனியாக அழைத்து கேட்டிருப்பார் அல்லவா? ஆமென். இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாம் தரம் கேட்கிறார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்கிறார். இன்று அவருடைய அன்பு உங்க மத்தியில வெளிப்படுகிறது. அவர் கேட்கிற, என்னை நேசிப்பாயா மகனே, என்னை நேசிப்பாயா மகளே? நேசிக்கிறேன் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? அந்த அன்பு வேஸ்ட்டுமா? என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒண்ணுமே செய்யலைன்னா நேசிக்கிறேன் என்று சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? நம்முடைய ஒவ்வொரு நாளும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மணி நேரமும் இயேசுவை நேசிக்கிறது நிமித்தமாக எதையாவது செய்ய ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் மேல் அன்பு செலுத்துகிறது நிமித்தமாக அவருடைய நினைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த, ஆமென், நாம் அவரை நேசிக்கிறது நிமித்தமாக, அவர் நம்மை நேசிக்கிறது நிமித்தமாக அவர் தம்முடைய நினைவுகளை நம் மேல வெளிப்படுத்தினார் பாருங்க. அதே போல நாம் அவரை நேசித்து சில காரியங்களை அவருக்காக செய்கிறது நிமித்தமாக, நாம் அவர் மேல் அன்பு கூர்ந்து நாம் சில காரியங்களை இயேசுவுக்காக செய்கிறது நிமித்தமாக, தேவ பிள்ளைகளை, எத்தனை தரம் அவரிடத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்தது? எத்தனை தரம் அவர் அவருடைய நினைவுகளை, அவருடைய திட்டங்களை உங்களிடத்தில் பேசினார்? எத்தனை தரம் அவர் தம்முடைய காரியங்களை உங்களை குறித்து வெளிப்படுத்தினார்? மேலான திட்டம் அல்லவா? உயர்வான எண்ணங்கள் அல்லவா? உயர்வான நினைவுகள் அல்லவா? இன்றைக்கு தேசம் பாழாகி கொண்டிருக்கிற, வேதனைக்குள் சென்று கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருடைய நினைவுகளை நம்மேல் நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், அப்பா, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், எதையாவது செய்வேன் ஆண்டவரே, உம்முடைய காரியத்திற்கு எதிராக நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, கண்டிப்பா செய்வேன். நீங்க சொல்லிட்டா தட்டைகளை மேற்கொண்டு செய்வேன் என்று சொல்லுவோமா? பாடுகள் இல்லாத மனுஷன் யாருமே இல்லம்மா. என் அன்பு சகோதரனை, பாடுகள் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. என் அன்பு சகோதரி, பாடுகள், தட்டைகள் இல்லாத மனுஷி யாருமே இல்லை. இந்த தடைகளை தாண்டி அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு இந்த தடைகளை தாண்டி அவருக்காக செயல்பட வைக்கட்டுமே. ஆமென். இந்த தடைகளை தாண்டி அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போமா? நிச்சயம் மேலான வாழ்க்கை உண்டு, உயர்வான வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆமென். முதலாவதாக அன்பினாலே இந்த பேதுரு தேவனுடைய நினைவுகளை நிறைவேற்றினார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அபிஷேகத்தினாலே, முதலாவது அன்பினால், ஆமென், தேவனின் நினைவுகள் பேதுருவின் வாழ்க்கையிலே நிறைவேறினது. இரண்டாவது, அபிஷேகத்தினால் பேதுருவின் வாழ்க்கையிலே இயேசுவின் நினைவுகள் நிறைவேறினது. வாசிக்க கேட்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். 3:6-7. அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இரண்டாவதாக இந்த பேதுருவினுடைய வாழ்க்கையிலே எப்படி தேவனின் நினைவுகள், இயேசுவின் நினைவுகள் நிறைவேறினது? அபிஷேகத்தினாலே. பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சரித்திரம், ஆமென், தேசத்தின் சரித்திரத்தை, எருசலேமின் சரித்திரத்தை மாற்றி போட்ட அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவரைக்கும் பயந்த சுபாவம் உடையவனாய் இருந்ததான பேதுரு அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட பொழுது, அபிஷேகத்தினாலே நிறைந்தவனாக மகத்துவமான கிரியைகளை செய்ய தொடங்குகிறான். தேவனுடைய நினைவுகள், இயேசுவின் நினைவுகள் பேதுருவினுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த தேவாலயத்திலே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே
பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அலங்கார வாசல் என்னப்பட்டதான அந்த வாசல் அண்டையிலே சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து ஆலயத்தில் வருகிற எல்லாருக்கும் பிச்சை எடுக்கும்படியாய் உட்கார வைப்பது வழக்கம். அதுவரைக்கும் அநேக நாட்கள் ஒருவேளை பேதுருவும் யோவானும் பிச்சை போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த பெந்தைக்கோஸ்தே நாளின் அனுபவத்திற்கு முந்தின நாள் வரைக்கும் ஒருவேளை அதிக நாட்கள் பிச்சை போட்டிருப்பாங்க. டெய்லி இருக்கிறானே, இவனுடைய அனுபவங்கள் மிகவும் வேதனையா இருக்கிறது என்று கொடுத்திருப்பார்கள். ஆனால் பாருங்க, இந்த அபிஷேகத்தை பெற்ற பொழுது அந்த மனிதனை குறித்து பேதுருவின் தரிசனம் மாறுகிறது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பேதுருவின் எண்ணங்கள் மாறுகிறது. இன்று அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமென், நாம் பார்க்கிறதான நம்முடைய வாழ்க்கை குறித்தும் நாம் பார்க்கிற மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய எண்ணங்கள் தரிசனங்கள் மாறட்டும். அபிஷேகத்தில் நிறைந்தவனாக வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எனக்கு உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் தூக்கிவிட்டான். அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கை தரமே மாறுகிறது. இந்த பேதுருவை யோவானையும் இந்த எழுந்து நடந்ததான இந்த சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் பார்த்த எல்லா ஜனங்களும், திரளான ஜனங்களும் சாலமன் மண்டபம் என்னப்பட்டதான அந்த மண்டபத்திற்கு அவர்களிடத்திற்கு ஓடி வருகிறார்கள். காரியம் மாறுதலாய் முட்டுகிறது. காரணம் என்ன தெரியுமா? தான் பெற்றிருந்ததான அபிஷேகம். ஆமென். இந்த பேதுருவுக்குள்ளே யோவானுக்குள்ளே காணப்பட்ட அபிஷேகம் தங்களுக்குள்ளே தேவபலன் வெளிப்பட போகிறது என்பதையும் உணர்ந்தார்கள். ஆமென். மற்றவர்களை குறித்த தரிசனத்தையும் மாறுகிறதை, மற்றவர்களை குறித்து மேலான தரிசனத்தை பெறுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. சர்வ வல்லவருடைய அபிஷேகம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து தரிசனங்கள் மாறட்டும். ஆமென். பிறருடைய வாழ்க்கை குறித்து எண்ணங்கள் மாறட்டும். தேசத்தை குறித்து ஆமென் நம்முடைய கண்ணோட்டம் மாறட்டும். தேசம் எழுப்புதலை காண வேண்டும் என்கிறதான கண்ணோட்டம் மாறட்டும். தேசத்தை குறித்து தேவனுடைய நினைவுகள் மிகப்பெரிய எழுப்புதல் அடைய வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனின் பெரிய நினைவுகள் நம்ம எல்லாரும் அவருக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்பது ஆமென். மற்ற ஒவ்வொருவரை குறித்து ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் எந்த எண்ணம் உருவாக வேண்டும்? எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று எண்ணம் உருவாக வேண்டுமே. தேவ பிள்ளைகளே, சர்வ வல்லவர் நம்ம ஒவ்வொருவரை குறித்து மேலான நினைவுகளோடு இருக்கிறபடியினாலே, அபிஷேகத்தினாலே அந்த நினைவுகள் நிறைவேற ஒப்புக் கொடுக்கலாமா? பேதுருவின் வாழ்க்கையில் அன்பினால் இயேசுவின் நினைவுகள், தேவனின் நினைவுகள் நிறைவேறினது. அபிஷேகத்தினால் இயேசுவின் மேலான நினைவுகள் ஆமென் திட்டங்கள் நிறைவேறினது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அதே 4வது அதிகாரம் 18-19 வசனங்கள், 5வது அதிகாரம் 28-29 வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 18-19. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 28-29. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், உறுதியினால் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருந்தார்கள். தடைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் இயேசுவை போதிக்கிறதிலே உறுதியாயிருந்தார்கள். இன்றைக்கு ஆமென் மிகப்பெரிய தடைகள் தேவனை ஆராதிப்பதற்கு ஒருவேளை இருக்கலாம். நம்ம எல்லாரும் இணைந்து ஆராதிப்பதற்கு தடையா இருக்கு. ஆனாலும் முடிந்த அளவிற்கு நமக்கு இருக்கிறதான வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இனி இந்த ஆராதனையை கவனிக்க போகிற பார்க்க போகிற தேவ பிள்ளையே, தடைகளை மீறி ஆமென் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருக்கிறீர்களா? எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருப்போம் என்று சொன்னால், எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும் தட்டைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக நான்
விசுவாச ஓட்டத்திலே உறுதியாயிருப்பேன், விசுவாசத்திலே உறுதியாயிருப்பேன், அவருக்காக செயல்படுவதிலே உறுதியாயிருப்பேன், அவரை பின்பற்றுவதிலே உறுதியாயிருப்பேன் என்று சொல்லி நினைத்து செயல்படுவீர்கள் என்று சொன்னால் இயேசுவின் மேலான திட்டம், மேலான நினைவுகள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிச்சயம் நிறைவேறும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரோடு பேச வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும் என்று மேலான நினைவுடையவராயிருக்கிறார் நம்மை குறித்து. ஆமென். நம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னத அனுபவங்களிலே காணப்பட வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரை குறித்து மேலான நினைவுடையவராய் இருக்கிறார். வாழ்க்கை தரத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரை குறித்து மேலான நினைவுடையவராய் இருக்கிறார். பேதுருவினுடைய வாழ்க்கையில அன்பினால் இயேசுவின் மேலான நினைவுகள் வெளிப்பட்டது போல, நிறைவேறினது போல, அபிஷேகத்தினால் இயேசுவின் மேலான நினைவுகள் வெளிப்பட்டது போல, நிறைவேறினது போல, இயேசுவுக்காக எடுத்த தீர்மானத்துல, விசுவாசத்துல அவன் உறுதியாய் இருந்தபடியினால், உறுதியினால் என்ன தட்டைகள் வரட்டும், நான் இயேசுவின் மேல் பற்றுதலாய் இருப்பேன், அவன் எதிர்ப்புகள் வரட்டும், இயேசுவின் மேல் பற்றுதலாய் இருப்பேன் என்று எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் இருந்தபடியினாலே இயேசுவின் நினைவுகள், திட்டங்கள் நிறைவேறினது போல ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு சில மணி நேரங்கள் ஜெபிப்பேன் என்று சொல்லி எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருக்க முடியாமல் தடைகள் வருகிறதா? தேசத்திற்காக இணைந்து செயல்படும்படியாய், சபையாக இணைந்து செயல்படும்படியாக எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருக்க முடியாதபடிக்கு சில தடைகள் காணப்படுகிறதா? இன்றைக்கு தடைகளை மேற்கொண்டு இயேசுவுக்காக எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் மேலான நினைவுகள், இயேசுவின் மேலான வழிகள் நிறைவேறும். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உங்க மேலான நினைவுகள், உங்க மேலான வழிகள் நிறைவேற வேண்டும் அப்பா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. என் வழிகள் உன் வழிகள் அல்லவென்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. எங்கள் வாழ்க்கையில இயேசுவின் மேலான நினைவுகள், இயேசுவின் மேலான வழிகள் நிறைவேற வேண்டும். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே நீருதிவாரே, நம்புவே நீருதிவாரே, நம்புவே நீருதிவாரே. ஏசப்பா நம்புவே நீருதிவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர்,
தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவாரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவாரே. என்னாலும் நடத்துவாரே. சர்வ வல்லவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்து மேலான நினைவுகள் உடையவராயிருக்கிறார். நம்மேல் தேவனுடைய நினைவுகள் மிக மிக பெரியது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய வழிகள் மிக மிக பெரியது. ஆமே. ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறது நிமித்தமாக, அபிஷேகத்து நிமித்தமாக, எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் இருக்கிறது நிமித்தமாக, தேவனுடைய வழிகள் என் வாழ்க்கையில் நிறைவேற, தேவனின் நினைவுகள் திட்டங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? அவர் நம்மோடு பேச நடக்க விரும்புகிறது நம்மை குறித்த அவருடைய நினைவுகள். அம்மை நம்மை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமல்லவா? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமே. அது நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனின் நினைவுகள். வாழ்க்கை தரத்திலே உயர்வை பெற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கை குறித்து அவருடைய நினைவுகள். இணைந்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிற மேலான நினைவுகள், ஆமென், மேலான வழிகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேற ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இணைந்திருக்கிற இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருடைய வாழ்விலே தேவனின் மேலான நினைவுகள் நிறைவேற வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மேலான நினைவுகள் வெளிப்பட வேண்டும். தேவனின் மேலான வழிகள் வெளிப்படும்படியாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. தேவனின் மேலான நினைவுகள் எங்கள் தேசத்திலே வெளிப்பட வேண்டும். தேசம் எழுப்புதல் அடைவது சர்வ வல்லவரை மேலான நினைவுகள் அல்லவோ ஆண்டவரே. உங்க மேலான நினைவுகள், மேலான வழிகள் ஆராதனையில இணைந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற எல்லாருடைய வாழ்விலையும் மேலான தேவனின் நினைவுகள், தேவனின் மேலான திட்டங்கள், வழிகள் நிறைவேறட்டப்பா, நிறைவேறட்டும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறார். கிருபைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆராதனையில் இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள், பார்க்க போகிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் உங்க ரத்தம் பாதுகாக்கட்டும். இயேசுவின் ரத்தம் பாதுகாக்கட்டும். அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் பாதுகாக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும் அப்பா. எந்த பிரச்சனைகளும் வராதபடி, பலவீனங்கள் தீங்குகள் அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பொருளாதார தட்டைகள் வராதபடி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புதிய வாசல்கள் உடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக கர்த்தரவாறு செய்ய போகிறபடியால் நன்றி தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பினால், அபிஷேகத்தினால், உறுதியினால் ஆண்டவரே, தேவனின் நினைவுகள் எங்களிலே வெளிப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.